இல்லை, இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் உனக்கு என்னடா நீ தான் 1.5 லட்சம் சம்பாதிக்கிற, உன் சமூகத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே, போனால் வெட்டு வாங்கின்னு தெரியுமில்ல, நீ ஏன் அவங்க வீட்டில் போய் போகிற, இப்படி இந்த கமெண்ட் போடுறவங்க கூட மனசில் வன்மத்தோடு போடுறாங்கன்னா அப்போ அதை பற்றின புரிதல் என்னவா இருக்குது, நம்ம என்னத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். ஆமாம், இதை தான் சொல்கிறேன். இதை தான் சைக்காலஜி அதாவது இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை என்னென்னா, இங்கே பிசி அப்படின்னா என்ன, அது என்ன மிகப்பெரிய ஜாதின்னு அர்த்தமா, பேக்வேர்ட் பிற்படுத்தப்பட்ட சாதி. அதுக்கு வார்த்தை அர்த்தம் வந்து பிசினா பேக்வேர்டு காஸ்ட்னா அது என்ன இருக்குது, அது என்ன பெருமையா, நான் சாணியால் அடிபட்டவன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பெருமை இல்லையோ, அது பேக்வேர்டு காஸ்ட்டுங்கிறது பெருமை இல்லை. முதல்ல அது ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னா அது என்ன, அது உனக்கு சிறுமையா? உண்மையை சொன்னால் எந்த யாரெல்லாம் இப்போ இடஒதுக்கீடு வாங்குறாங்களோ அத்தனை பேருமே எஸ்சி தான், அத்தனை பேருமே எஸ்சி தான். இதில் வந்து எல்லாருமே எஸ்சி தான். என்னென்னா ஸ்கெட்யூல் காஸ்ட் தானே. ஸ்கெட்யூல் எதுக்கான ஸ்கெட்யூல் காஸ்ட், அது இடஒதுக்கீடு வாங்குறதுக்கான ஸ்கெட்யூல்டு, ஏதாவது பட்டியல், யாரெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கணுமோ அவங்களுக்குலாம் ஒரு பட்டியல் பண்ணுங்கன்னு விளக்கற சொல்கிறாங்க. 1919 வந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா இடஒதுக்கீடுக்கு தேவையான சாதிகளின் பட்டியல்களை எடுங்க, அதுக்கு ஒரு பட்டியல் உருவாகுங்க அப்படின்னு ஒரு பட்டியல் உருவாக்குறாங்க. அது பேர் தான் ஸ்கெட்யூல்டு, பட்டியல் செய்யப்பட்ட காஸ்ட், ஏதாவது பிற்படுத்தப்பட்ட ஸ்கெட்யூல்டு காஸ்ட் லிஸ்ட் எடுக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னு இவங்க பிரிக்கப்படுறது வந்து வர்ணம் சார்ந்த ஒரு சிக்கலில் தான் பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ இன்னொரு தரப்பு என்ன வராங்கன்னா, நாங்களுமே ஒடுக்க தான் பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ விளக்காரன் வந்து யோசிக்கிறான், அப்போ அப்படியா என்னென்னு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு என்னென்னு செக் பண்ணும்போது ஆமாம் இவங்களுமே ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எதுன்னு தான் ஒரு லிஸ்ட் எடுக்கப்படுச்சு, அதுக்கு பேர் தான் எஸ்சி. பிசி காஸ்டுடைய ஒரு ஸ்கெட்யூல்டு லிஸ்ட் எடுக்கப்படுச்சு. பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கான ஷெட்யூல் எடுக்கப்படுச்சு. இப்போ அப்படியே என்ன ஆச்சுன்னா, நாங்களும் வரோம்னு சொன்னோன்னா இன்னொரு லிஸ்ட் எடுங்கயா, யாரெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களையும். அதனால தான் அதுக்கு பேர் பிசி ஸ்கெட்யூல் லிஸ்ட்டு, இதுக்கு பேர் ஓபிசி ஸ்கெட்யூல் லிஸ்ட். அதுதான் இப்போ நான் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதுதானே அந்த பிசி. நான் ஓபிசி, நான் இங்கே வேணா பிசி கிடையாது, ஓபிசி தானே. அப்போ பிசி யாரு? இதுவே பெரிய பிழை. இப்போ என்னன்னா இதுவே பெரிய பிழை, அதெல்லாம் பெரிய பிளே வேறு. ஏன்னா வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துடலாங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் என்னென்ன பிரச்சனையாங்கிற சிந்தனையாக ஒன்று இருந்துச்சு. இப்போ உண்மையிலே இதுக்கு லிஸ்ட்டு கொடுத்தா எல்லாருமே எஸ்சி தான். திரும்ப திரும்ப நான் அழுத்தி சொல்கிறேன், பட்டியல் இனமாக யாரெல்லாம் இடஒதுக்கீடு வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்கெட்யூல்டு லிஸ்ட்டு தான். அவங்க அத்தனை பேருமே ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தான், ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட காஸ்ட் தான் அத்தனை பேரும்.